டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த டவுட் இருந்துகிட்டே இருக்குது. என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்லைடிங்னா என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட் கேட்குறீங்க. ஸோ இப்போ இன்னையிலேருந்து உங்களுக்கு 20ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வரும். ஓகே, சீட் அலாட்மெண்ட் எனக்கு வந்து இங்கே வந்து சீட் அலாட்மெண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா குமரகுரு காலேஜில் எனக்கு சீட் அலாட்மெண்ட் வந்திருக்கு சார். நான் என்ன பண்ணணும்? என்னோட கட் ஆஃப் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 175 அந்த ரேஞ்சில் இருக்குது. எனக்கு குமரகுரு சீட் அலாட்மெண்ட் ஆகியிருக்குது. நான் வந்து குமரகுரு நான் வந்து 13th பிளேஸில் நான் குமரகுரு வச்சிருக்கேன். அப்படின்னா என்ன பண்ணணும் சார் அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு குமரகுருவும் பிடிச்சிருக்கு சார். அதுக்கு மேலேயும் நான் பெஸ்ட்டான காலேஜ் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எல்லாமே கவர்மெண்ட் காலேஜாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அதுக்கு மேலே. அப்போ நான் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் நீங்கள் இந்த ஸ்லைடிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நல்ல பெஸ்ட்டான காலேஜ் வச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்லைடிங் ப்ராசஸ் யூஸ் பண்ண முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஸ்லைடிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அங்கேருந்து ஜம்ப் ஆகிட்டு உங்களுக்கு மாணவராயர் வரும். ஓகேங்களா? ஸ்லைடிங்கில் மேபி உங்களுக்கு அங்கே சீட் இருந்தால், உங்கள் கம்யூனிட்டிக்கு அங்கே சீட் இருந்தால் அங்கேருந்து ஜம்ப் ஆகி உங்களுக்கு வானவராயர் காலேஜ் வரும். ஓகேங்களா? மொத்தம் 3 ஸ்லைடிங் நடக்கும். அப்போ இது ஃபஸ்ட்டு ஸ்லைடிங். ஓகேங்களா? ஸ்லைடிங் 1. ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடிங்கில் சர்ச் பண்ணி பார்க்கும் மேலே இருக்க காலேஜில் உங்களோட கம்யூனிட்டிக்கும் உங்களோட கட் ஆஃப்க்கும் சீட் இருக்கா அப்படின்னு சொல்கிறத பார்க்கும். அப்படி இருந்தது அப்படின்னா அடுத்து செகண்ட் ஸ்லைடிங்கில் என்ன பண்ணோம்? ஜம்ப் ஆகி கவர்மெண்ட் காலேஜ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ இது ஸ்லைடிங் 2 இது. ஓகேங்களா? இப்போ ஜம்ப் ஆகி உங்களுக்கு கரூர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது தேர்ட் ஸ்லைடிங் நடக்கும். அப்போ வந்து மேலே இருக்க காலேஜ்லாம் வந்து பார்க்கும் உங்களோட கம்யூனிட்டி கட் ஆஃப்க்கு சீட் இருக்கான்னு பார்க்கும்பொழுது அது ஜம்ப் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அங்கே இருக்கிற காலேஜில் சீட் இல்லைன்னா அதே இடத்துல கரூர்லேயே நிற்கிறதுக்கும் நமக்கு சான்ஸ் இருக்குது. அதில் ஆனால் ஸ்லைடிங்கில் கண்டிப்பாக உங்களுக்கு காலேஜ் மேலே போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஸ்லைடிங். சார் இதிலே நீங்கள் தப்பு பண்ணுறது என்னென்னா, நிறைய ஸ்டூடெண்ட் நம்மக்கிட்ட அப்ளிகேஷன் போட்டிருக்க மாட்டீங்க, ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க ஊர் பக்கத்தில் இருக்கும் ஏதாவது ஒரு லோயஸ்ட் காலேஜை இந்த இடத்துல போட்டிருப்பீங்க. இந்த இடத்துல போட்டிருக்கும் போது நீங்கள் அந்த காலேஜ் வந்து ரொம்ப லோவான காலேஜாக இருக்கும், ஆனால் உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிறதுனால போட்டிருப்பீங்க. அப்போ என்ன ஆகும்? இமீடியட்டாக உங்களுக்கு ஸ்லைடிங் கொடுத்தீங்கன்னா இந்த லோவாக இருக்க காலேஜ் தான் வரும். ஓகேங்களா? காலேஜ் ஏதாவது ஒரு காலேஜ் உங்களுக்கு லோவாக இருக்க காலேஜ் தான் வரும். ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பெஸ்ட்டு காலேஜ் வரும் ஸ்லைடிங்கில். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்லைடிங்கை பற்றி இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய விஷயங்கள் தெரியறதில்ல. எல்லாரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் நம்பர் போட்டிருக்கோம். இதில் நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலர் நம்ம டாக்டர் டிகே அக்ரி எக்ஸ்பர்ட்டோட வீடியோஸ் வந்து பாருங்கள். நிறைய அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ்.